ரம்யாவோட கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் திரும்பவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதை தொடர்ந்து இன்னைக்கு அண்ணன் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதாவது ரம்யா ஊருக்கு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணத்து மேல ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு கார்த்திக். அதை தொடர்ந்து எப்படியாவது ரம்யாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தேடி அலைஞ்சிருப்பாரு. இருந்தாலும் கூட ரம்யா கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் கேட்பாங்க, ரம்யா கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுவார். இதனால சொல்லிட்டு ரொம்பவே அண்ணமும் குழப்பத்தில் இருப்பாங்க. எதுக்காக ரம்யா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கார்த்திக்கு ரம்யா எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, எப்படியாவது நாளைக்கு போயிட்டு வீட்லேயே போய் ரம்யாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ரம்யாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்பாரு. ஆண்டி ரம்யா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் வரலப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுவாங்க. அதே டைமில் கரெக்டாகவும் ரம்யாவும் வந்துடுவாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போனோன்னே, இந்தாப்பா ரம்யா வந்துட்டா பேசுன்னு சொல்லும்போது ரம்யாவும் பேசாமல் அமைதியாகவே போயிட்டு கதவையும் சாத்திடுவாங்க. என்னப்பா சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அமைதியாகிடுவார். சரி நம்மளாவது போய் ரம்யா கிட்ட நேரடியாக போய் பேசி எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி நம்ம சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கார்த்திக் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு சீக்கிரமாகவே ஆஃபீஸ் போகிறான், மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அண்ணமும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் காஃபிலாம் குடிக்காமவே போயிடுவார். சென்னை போனோடனே ரம்யா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னே யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே விசாரிச்சிருப்பாங்க. எங்கே போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வீட்டில் உள்ளவங்க 2 பேருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு தான் போனாங்க அப்படிங்கிற போல சொல்லிடுவாங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது தேடி பேச வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பார்த்தா ரம்யாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கார்த்திக் சாப்பிடாம போயிட்டாரு, நம்ம எப்படியாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் சின்ன தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது அங்கே என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஆஃபீஸே வரல, அதுவும் இல்லாமல் லீவ் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அண்ணத்துக்கு இன்னும் குழப்பமாயிடும். எதுக்காக சின்னத்தா நம்மள்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கார்த்திக்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க. உங்களை ஆஃபீஸில் பார்த்தேன், சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் லீவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவன் கார்த்திக் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே ரம்யாவை காணோம் அப்படிங்கிற டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில அண்ணமும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, எதுக்காக அப்படி பண்ணுற, எனக்கு சாப்பாடெலாம் நான் உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லி அண்ணத்து மேலே ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. அண்ணத்துக்கும் ஒன்றுமே புரியாது, எதுக்காக அப்படி சின்னத்தா ரொம்ப கோவப்படுறாரு, இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தார், ரம்யா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யாவும் கார்த்திக் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அண்ணத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் ரம்யாவுக்காக விட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யா திரும்பவும் வில்லியாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற போல தான் அடுத்த கட்ட கதைகளத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இப்போ 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு நல்ல முடிவை எடுப்பார், அண்ணத்து பக்கம் நிற்பாரா இல்லை ரம்யா பக்கம் நிற்பாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதைகளமாக இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுபோல் சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.